நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன்றதுல இன்னைக்கு நாள் 32. ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஜிம்முக்கு போகிறதுக்காகவே காலையில் 5:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு ஏஞ்சிட்டு போனேன். ஆனால் இப்போலாம் 9 மணிக்கு ஏஞ்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே ஏஞ்சி தூக்க கலக்கத்தோடையே போய் பல்ல விளக்கிட்டு அப்படியே அடுப்படி பக்கம் வந்தாச்சு. டெய்லி இதை சுத்தம் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. இங்கே வந்து எல்லா வேலையும் தனியாக செய்யும் போது தான் அவங்க அருமெல்லாம் தெரியுது. அப்போல்லாம் உட்காந்த இடத்துக்கு தானாக சாப்பாடு தேடி வரும். இப்போல்லாம் உட்காந்த இடத்துல தானாக பசி தான் தேடி வருது. வீட்டை விட்டு வெளில வந்து இந்த 1.5 வருஷத்தில் லைஃபோட ரியாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு, இன்றைக்கி நமக்கு ஜிம்மில் புஷ் டே தான். ஜஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியேஷன், ட்ரைஸுக்கு ஒரு 2 வேரியேஷன். நல்ல தரமாக ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்ச கையோட பையத்துக்கு தோலில் போட்டு ரூமுக்கு கிளம்பிட்டான். ரூமுக்கு வந்த கையோட மண்டைக்கு ஒரு குழியில் போட்டுட்டு ஏடா இது கலக்கலக்கும் கலக்கிட்டு இருக்கானு தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் இல்லை, கிரேட்டின் தான். அப்படியே சொக்காவத்துக்கு மாட்டிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். நம்ம நண்பர் நானும் கடினமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கருப்பாம்பூச்சிலாம் பிடிச்சி போட்டு கொண்டு வந்திருக்காரு. அப்படியே ஒரு 5 மணி போல் ஒரு காஃபியை போடுவோன்னு வழக்கம் போல் நம்ம மாசா இருக்கிற மாசி கடைக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் நாட்டு நடப்பெல்லாம் பற்றி பேசிட்டு குறுக்க வந்துகிட்டே இருக்காரு. இவர் யாருன்னு தானே பாக்குறீங்க. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர்வைசர் தான். டீ வாங்கி தரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணானே அந்த மனுஷன் தான் இவரு. இப்பெல்லாம் ரெகுலரா டீ வாங்கி தராரு. ரொம்ப நல்ல மனுஷன். அப்படியே மாசி கடைக்கு பாய் பாய் சொல்லிட்டு நமக்கும் ஒரு 9:30 மணி போல வேலை முடிஞ்சிச்சு. குடுன்னு ரூமுக்கு வந்துட்டு வந்த கையோட உழப்பல ஆரம்பிச்சாச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, கோதுமை மாவு உழப்பல் தான். அதை உழப்புன்னு உழப்பி ஓரம் வச்சுட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட ஏதாவது சைடிஷ் வேணும்ல. பெருசாலாம் ஒன்றும் செய்யல, தக்காளி தூக்கு தான். அதை நல்ல காரசாரமா செஞ்சு ஓரம் வச்சுட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். ஆளுக்கு 4 தோசை சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு கடினமா இருங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.